இப்போ 5 கோடி கொடுத்து ஒரு சட்டமன்ற தொகுதியிலுக்கு நின்று ஜெயிச்சாருன்னா அந்த 5 கோடிக்கு வட்டி என்னாச்சு, அந்த 5 கோடிக்கு முதலீடு என்னாச்சு, அந்த முதலீடு எப்படி எடுக்க முடியும், என்ன பண்ண முடியும்? அப்புறம் கரப்ஷன் தானே அது. அதுதான் எவ்வளவோ சயின்ஸும் எவ்வளவோ விஞ்ஞானமும் எவ்வளவோ அறிவுகளும் எவ்வளவோ பொருளாதார வளர்ச்சியும் நம்ம கண்ட இந்த நாட்டில் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கி. பெருவாரியான பெரிய கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா, ஒரு தொழில 2 லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னா 1 லட்சம் ஓட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டியது, பணத்தை கொடுத்து கொள்முதல் பண்ணிட வேண்டியது. உள்ளாட்சியில் திட்டங்களும் செயல்களும் வளர்ந்தன. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் கிராமங்கள் பக்கத்துக்கு பணமே வரல அப்படின்னு சொல்லிட்டு மறியல் பண்ண நிகழ்வு நடந்தது. அப்படி நடக்குது. ஆனால் அதையும் சொல்லி அந்த மாதிரி பணமே கொடுக்கல, எங்க பக்கத்து இன்னும் பணமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறியல் பண்ண இருக்கு. சிசிஎன் மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நாட்டில் நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளை உங்களை கண்முன் எடுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். அந்த வகையில் போர்கள் ஓய்வதில்லை என்ற நூல் வெளியீட்டு விழா பாமக சார்பில் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வாக்களிக்க பணம் கொடுக்கும் நடைமுறைக்கு எதிராக புதிய சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்தும் ஜனநாயக மாண்பு குறித்தும் நம்மிடையே கலந்துரையாட இணைந்திருக்கிறார் ஜனநாயக ஆர்வலரும் அரசியல் விமர்சகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்கிற முறை மட்டுமே இந்த கேள்வி நான் மட்டும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வாக்களிக்க பணம் கொடுக்கும் நடைமுறைக்கு எதிராக புதிய சட்டம், அது அவசர சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அருமையான நியூஸ் சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அருமையான தலைப்பு. இது ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கரெக்டாக துல்லியமாக சொல்லியிருக்காரு அந்த கருத்தை. அதாவது வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எதிராக புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அது வலியுறுத்தாரு. மிகவும் 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 அவசியமான ஒன்று. இந்த இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 4 வட மாநில தேர்தலில் ஒரு பிஹெச்டி ஆய்வாளர் ஒரு பேர் மிலன் வைஷ்ணவ் அப்படிங்கிறவர் இந்த தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் அது பிரயாணம் செய்து அந்த பரப்புரைகளெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பிஹெச்டி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது எங்கே எழுதியிருக்காரு? இவ்வளோ பெரிய ஜனநாயகம், இந்திய ஜனநாயகம், இவ்வளோ பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் தேர்தல் என்பது ஒரு சந்தை. இதில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாக்காளர்கள் பணம் கொடுப்பது வாங்குவதும் சந்தையில் நடக்கின்ற வியாபாரம் மாதிரி தெரிகிறது. சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு ஒரு குறிப்பிடுறாரு. அரசியல் கணக்கு, தேர்தல் கூட சந்தை கணக்கு ஒரு சந்தை மாதிரி தான், ஒரு சந்தையில் நடக்கிற ஒரு திருவிழா மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. இதை படித்த உடனே எனக்கு உண்மையே நம்ம பெரிய ஜனநாயகம் ரொம்ப பெருமை கொடுத்தோம். உலக நாடுகள்லாம் இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு. எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கருமொழி மாதிரி இருக்கு, இதை மாற்றணுமே அப்படின்னு சொன்னாங்க. நினைச்சேன். நாங்கள்லாம் எம்எல்ஏ இருக்கும்போது தேர்தல் சந்திக்கும் போது நிலைமை வேறு. இப்போ பணம் கொடுத்து நாங்கள் வாக்குகளை கேட்க மாட்டோம். அவங்களே எங்களுக்கு ஆராத்தி எடுத்து பாயாசம் வச்சு ஓட்டு போடுற அன்னைக்கு காப்பி போட்டு வாக்காளர்களுக்கு அவங்களே செலவழிச்சு அது ஒரு குடும்ப விழா மாதிரி கொண்டாடுவாங்க.
குடிசை வீட்டுல திண்ணையில வந்து இருக்கிற காசை செலவு பண்ணி வெள்ளை அடிச்சு அதை சிதைச்சு அவங்க செய்வது வாக்கு சேகரிச்சு வாக்கு சேகரிச்சு போனோம். தனித்தனி முறையில பண்ணலாம். அது வந்து ஒரு தேர்தல் திருவிழாவே தான். திருவிழா இப்போ எப்படின்னா ஒரு தொகுதிக்கு தேர்தல் செலவு 50 லட்சம் வந்து கோடிகள்ல போகும். 50 லட்சம்ன்றது ரொம்ப கம்மி. உங்க காலம் வேற சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், கோடின்னா வந்து தாண்டி 5 கோடி வேணும்ன்றாங்க, 2 கோடி வேணும். ரவுண்டுக்கே வந்து 10,000 கூட ஒரு விமர்சனம். இப்ப 5 கோடி கொடுத்து ஒரு தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில நின்று ஜெயிச்சாங்கன்னா அந்த 5 கோடிக்கு வட்டி என்னாச்சு, 5 கோடிக்கு முதலீடு என்னாச்சு, அந்த முதலீடு எப்படி எடுக்க முடியும், என்ன பண்ண முடியும்? அப்புறம் கரப்ஷன் தானே அதுதான் வேணும். வாக்காளர்களுக்கு வாக்குகளுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, வாக்காளர்களும் பணம் வாங்கிட்டு வாக்குகளை செலுத்தக்கூடாது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர் சொல்றாருன்னா அனுபவத்துக்கு சொல்றாரு. அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. தேர்தல் ஆணையம் இது எத்தனையோ நடவடிக்கைகளை, சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுக்குது, எத்தனையோ சட்டங்களை கொண்டு வரீங்க. அதுக்கு நீங்க ஒரு முன்னறி எழுதுறீங்க. ஒரே நாடு ஒரு தேர்தல் எப்படி இருக்கும், அது நல்லது, நாட்டுக்கு நல்லதுன்னு எல்லாம் ஒரு முன்னறி எழுதுறீங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், ஆளுகின்ற கட்சிகளும் எதிர்கட்சிகளும், எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, வாக்காளர்களும் ஓட்டுக்கு பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிக்க கூடாது, அந்தந்த கட்சிகள் தத்தம் கொள்கைகளை சொல்லியோ அல்லது திட்டங்களை சொல்லியோ வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஜனநாயகம். அதுதான் எவ்வளவோ சயின்ஸும், எவ்வளவோ விஞ்ஞானமும், எவ்வளவோ அறிவுகளும், எவ்வளவோ பொருளாதார வளர்ச்சியும் நம்ம கண்ட இந்த நாட்டில் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கியிருக்கோம். அப்படிதான் நான் என்னுடைய பார்வை. பெருவாரியான பெரிய கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா, ஒரு தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னா 1 லட்சம் ஓட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டியது, பணத்தை கொடுத்து கொள்முதல் பண்ணிட வேண்டியது. மீதி ஒரு 1 லட்சம் ஓட்டை எப்படி சின்ன சின்ன கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டாலும் அது பிரச்சனை இல்லை. இந்த 1 லட்சத்தை காசு கொடுத்து அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா அப்ப 234 தொகுதிகள் 234 லட்சம் வாக்காளர்களை அப்படியே கணக்கு பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தான்னு தெரியாத பர்ச்சேஸ் பெட்டிங் தான். ஏழமா தான் யார் எவ்வளவு கொடுக்குறாங்களோ, யார் எவ்வளவு செலவு வைக்கிறாங்களோ அவங்க ஆட்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் பெரிய ரொம்ப துரதிருஷ்டம். அப்புறம் எப்படி ஒரு ஜனநாயகம் இருக்கும்? ஈரோடு கிழக்கு தேர்தலில் என்ன நடந்துச்சு, பெரிய கான்ட்ரவர்சியே போயிட்டு இருந்துச்சு. மந்தையில் அடைச்சி வச்சு வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு இருந்து, டிஃபன்ல இருந்து, லஞ்சில் இருந்து அங்கேயே தங்க வச்சுட்டா மற்ற எதிர்கட்சிகளை வந்து வாக்குகளை சேகரிப்பு, வாக்காளர்களை சந்திப்பதற்கே முடியவில்லை. இந்த மிகப்பெரிய ஒரு புகார் இருந்தது. வாக்காளர்களை வேட்பாளர்கள் சந்திக்கவில்லை என்றால் அந்த அடிப்படை தத்துவமே, தேர்தல் ஆணையத்தின் அடிப்படை தத்துவமே அடிப்படை போகுது. ஆனால் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சுயேட்சை வேட்பாளர் கூட வச்சுக்கோங்க, அவர்கள் வந்து வாக்காளர்களை சந்தித்து தான் தேர்தல் நிற்பதாகவும், நான் இந்த சின்னத்தில் நிற்பதாகவும், இந்த சின்னத்தில் வாக்களித்தால் நான் இதை செய்வதாகவும் என்று சொல்கின்ற அந்த வாய்ப்பை அந்த வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த கொடுப்பதற்கு அந்த வேட்பாளர்களுக்கான உரிய தகுதி இருக்கு, உரிமை இருக்கிறது. அந்த நிலைமையை உண்டாக்க வேண்டுமே தவிர வாக்காளர்லாம் கூட்டிட்டு போய் ஒரு மந்தையில் அடைச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி வாக்கு கேட்க முடியும்? ஸோ அதுதான் ஈரோடு கிழக்கில் நடக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு நடக்கும்போது எந்த இடைத்தேர்தலையும் யாருக்கு காசு இருக்கோ, யாருக்கு பணம் இருக்கோ அவ்வளோதான் ஜெயிக்க முடியும். இது என்ன வேதனைக்குரிய விஷயம்னா டாக்டர், உலகத்துக்கே ஜனநாயகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழ். ஆமா, இங்கே வந்து ஜனநாயகம் வந்து நாளுக்கு நாள் வந்து அது செல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆபத்தான கட்டத்தை நோக்கி போறப்ப அதை ஒரு சின்ன திருத்தம். தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா கட்சிகளும் பணம் கொடுக்கறதுக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே பணம் தான். மற்ற மாநிலத்தோட இங்க கொஞ்சம் அதிகமா, மற்ற மாநிலத்தோட இங்க ஜாஸ்தி. அதுதான் ரொம்ப பாருங்க. இப்போ ஒரு தேர்தலில் சர்வசாதாரணம் 5000 கோடி 10,000 கோடி செலவு. அப்புறம் 5000 கோடி 10,000 கோடி ஒரு கட்சி செலவழிச்சுதான் அப்புறம் அந்த பணத்தை எப்படி திருப்பி எடுக்குது? மக்கள்கிட்ட தான் போகணும், மக்களை தான் சொல்லணும். அப்ப இப்ப மக்கள் என்னத்தை ஊழலுக்கான முதல் வழியே ஒரே ஒரு இடம் கேரள மாநிலத்தில் நடக்குது. கேரள மாநிலத்துல வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்களிக்க முடியும். அந்த வாக்காளர்கள் வேட்பாளர் பார்த்து நான் வேணா உனக்கு தரேன் காசு. இப்போது உள்ள நிலைமையா இல்லை பழைய நிலைமை? இப்போது நிலைமை. வாக்காளர் இந்த மாதிரி அநியாயங்கள் கிடைக்காது கேரளத்தில். அப்புறம் என்னக்கு யாருக்கு ஜெயிக்க முடியும்?
அப்புறம் என்ன இருக்கு? யார் பணம் இருக்கோ அவங்க ஜெயிக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு பிரச்சனை? நிச்சயமா. எதுக்கு தேர்தலே இல்லையே? அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்வது முற்றிலும் ஏற்புடையது. அதுதான் நடைமுறைப்படுத்தணும். இதை வந்து கண்டிப்பா வந்து அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும். ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும். திஸ் இஸ் நீட் அவர். இது வந்து மிகவும் அவசியம். நம்ம நாட்டில் வந்து எளிதாக நடைமுறைப்படுத்த முடியுமா? அது இது பண்ணணும் சார். இதை பண்ணலைன்னா அப்ப என்னுடைய பார்வையில தேர்தலே நடத்த வேண்டாம். ஏழவற்றில் போயிடலாம். ஏழவற்றுக்கு போயிடலாம். யாருக்கு திறமை இருக்கோ, யாருக்கு பணம் இருக்கோ அவங்க அந்த தொகையை வந்து ஏழவற்றுக்கு போயிட வேண்டியது. சில கிராமங்கள் இன்னும் நடக்குது. பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், முதல் ஏலம், ரெண்டாவது ஏலம், ஏன் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஊராட்சி மன்றத்தை ஒதுக்குவாங்க. ஒரு சில மாநிலங்களில் இன்னும் நடக்குது. நான் தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறை வந்து இன்னும் இன்னைக்கு வரைக்கும் சில இடத்துல மறைமுகமாக நடந்தது. துரதிருஷ்டம் 1984 இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வரும்போது, இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தினுடைய மைய கருவே உள்ளாட்சிக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். அவங்க வந்து நாட்டினுடைய வளர்ச்சியில் அவங்க பங்கு பெறணும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அத்தனை உரிமையும் கொடுக்கணும், அத்தனை இதையும் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்துச்சு. உள்ளாட்சிகளுக்கு அதிகாரத்தை கூட்டி கொடுப்பதுதான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம். அந்த சட்டம் வந்த பிறகுதான் அதுக்கு வந்து இலக்கணமாக இருந்தது சோழர் கால ஆட்சி முறை. ஆமாம், அதுதான் இந்த குடவுலை ஆட்சி முறைன்னு சொன்னாங்க. அதைத்தான் நம்ம செய்கிறோம். அப்படி செஞ்சிருக்கும் போது அதில் வந்து அந்த பஞ்சாயத்து ராஜ் வந்ததுக்கு பிறகு அபரிதமான உள்ளாட்சி வளர்ச்சிகள், உள்ளாட்சியில் வந்து திட்டங்களும் செயல்களும் வளர்ந்தன. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் அதான் அந்த மிலன் வைஷ்ணவ் அவருடைய இதில் கட்டுரையை இன்னொரு சாப்டர் சொல்றாரு, ஒவ்வொரு சட்டம் உருவாக்கப்படும் போதும் ஒவ்வொரு ஊழலுக்கும் அதை வழிவகுக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மை. ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும், அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா ஒரு ரூல் இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு ரூல் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த ரூலை பேஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் அது ப்ளூரலிசம் ஆஃப் கரப்ஷன்ஸ். ஒவ்வொரு ரூல் வர வரையும் அந்த கரப்ஷன் கூடுது அப்படிங்கிற மாதிரி அதை ஆய்வு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு இதை எப்படி களைய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு நீங்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல்லாம் பண்ணுறீங்களே இல்லையா, எனக்கு என்ன பொறுத்தவரை அதுவும் அவசியம் தான் சொல்றாங்க நிறைய பேர். அது அவசியம் வச்சுங்க. அது எவ்வளவு முக்கியம்னு நீங்க கருதுனீங்களோ அதை விட அல்லது அதற்கு சமமான முக்கியம். பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்க இந்த முறையை மாற்றி ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய ஆழ்ந்த கவலையும் எதிர்பார்ப்பும் எண்ணமும் இதுதான். தேர்தலில், தமிழக தேர்தலில் எந்த தேர்தல் இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குவதோ, பணம் கொடுத்து வாக்குகளை கேட்பதோ முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அது சட்டத்தின் இரும்புக்கரம் கொண்டு அதை தடுக்க வேண்டும். அதற்கான சட்டங்களை உடனடியாக இயற்ற வேண்டும். அது இப்பொழுது காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை. அதைத்தான் வெகுஜனவாதிகளும் நடுநிலையாளர்களும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் நாட்டின் மேல் அக்கறையும் நாம நாடு நல்லா இருக்க வேண்டும் எண்ணம் கொண்ட அத்தனை பேரும், ஏன் அதுக்கு போறீங்க, எல்லா பொதுமக்களும் இதைத்தான் நினைக்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் வாங்குறது ஒரு இருந்தா கூட பொதுமக்கள் எல்லாருமே ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஊர்கள்ல பணமே வாங்குறது, அப்படி சில ஊர்கள் இன்னொரு சில கிராமங்களை வந்து எங்க பக்கத்துக்கு பணமே வரல அப்படின்னு சொல்லிட்டு மறியல் பண்ண நிகழ்வு நடந்தது. அப்படி நடக்குது. அதையும் சொல்லிட்டு அந்த மாதிரி பணமே கொடுக்கல, எங்க பக்கத்துக்கு இன்னும் பணமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறியல் பண்ணது இருக்கு. அந்த மாதிரி இப்ப கொடுக்கல, டிவி கொடுக்கல, மிக்சி கொடுக்கல, ஸ்கூட்டர் கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல. இந்த மாதிரி ஃப்ரீ பீஸையோ பரிசு பொருளோ உதவித்தொகையோ இனாமோ வாங்கக்கூடாது. தேர்தல் என்பது உங்களுடைய உரிமை, நம்முடைய உரிமை. இது போன்ற வந்து விழிப்புணர்வுகளை வந்து செய்ய வேண்டியது வந்து உங்களை போன்ற ஒரு ஜனநாயக ஆர்வலர்கள் அதே போல நிச்சயம் 2026 நான் செய்வேன். நிச்சயம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் இதை போன 2021 சட்டமன்ற தேர்தலையும் நான் செஞ்சேன். இந்த 26 சட்டமன்ற தேர்தலையும் இதை செய்வேன். ஜெயிக்கிறோம் போக்குறது வேற விஷயம். ஆனால் நம்ம ஒரு மக்களுக்கு செய்யணும்னா ஒரு எம்எல்ஏ ஆகியும் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய பார்வை நல்ல மனசு இருந்தால் போதும், நல்ல மனசு இருந்தால் போதும். அதனால் நம்ம செய்கிறது அதை செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் ஜனநாயகத்தில்
நம்ம வந்து ஜெயிச்சு வாக்காளர்கிட்ட பணம் வாங்காமல் நம்ம ஜெயிச்சு நின்னோம்னா நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு 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 ஒளி கிடைக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிள் பொறுப்புணர்ச்சி நமக்கு வரும். நம்ம மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் வரும், ஒரு தூண்டுதல் உண்டாகும். ஆனால் பணம் வாங்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் தான். அது ஒரு குற்ற உணர்ச்சி தான். குற்ற உணர்ச்சி இல்லை, கடனை வாங்கிட்டு அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கூட கடனை எப்படி அடைக்கணுங்கிறதுக்கு தவிர நம்ம ஒரு நேர்மையாக சிந்திச்சு, ஒரு வளர்ச்சி பாதையை சிந்திச்சு, ஒரு ஆக்கப்பூர்வமான புதிய சிந்தனையில் அந்த தொகுதியை எப்படி நம்ம மேம்படுத்தணுங்கிற நம்ம எண்ணம் வந்து 2வது பட்சத்தில் இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன கருத்தை முழுவதுமாக ஏற்று இது இன்டெலிஜென்ஸ் மூலமோ அல்லது அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக இப்போ நாடாளுமன்ற நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் கூட இந்த சட்டத்தை ஏற்றலாம். பெரிய வைடு பப்ளிசிட்டி இதை ஏற்றினா ஆளுங்கட்சிக்கு மத்திய அரசுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். மிக்க நன்றி சார்.